வணக்கம் நண்பர்களே. கண்ணாடி இல்லாம சுத்தி திரியணும்னு ஆசையா இருக்கா? எழுந்த உடனே கண் மங்கலா தெரிகிறதா? மொபைல், டிவி பார்த்தா கண் எரிச்சல் ஆகுதா? ஆனா வெறும் 10 நாட்கள் தாங்க. ஒரு சின்ன எண்ணெய உங்க உள்ளங்கால்ல தடவினா கண் பார்வை மெதுவாக அதிகரிக்கும். பலருக்கும் கண்ணாடி போடுற தேவையே இல்லாம ஆக்கியிருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போற அந்த முக்கிய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இன்னுமே உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கண்ணாடி போட தேவையே இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கண்ணாடி போடுறதுனால நம்மளுடைய முகம் அசிங்கமாக தெரியுது, கண்ணாடி போடுறதே விருப்பமே இல்லாமல் கண்கள் தெரியலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கண்ணாடி அணிஞ்சிட்ருக்காங்க. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிறு வயது குழந்தைகளுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு கண் பார்வை குறைபாடு. ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு மன அழுத்தத்தையுமே கொடுக்குது. வயதானவர்களுக்கு கண் பார்வை வயது காரணமாக மங்குது. வயது இருக்கிறவங்களுக்கு சில ஊட்டச்சத்து குறைபாடுனால கண் பார்வை மங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீள்றதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்ல போகிறது சித்தா, ஆயுர்வேதா, பாரம்பரிய அறிவு, இயற்கை வீட்டு வைத்து தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வீட்டிலேயே இருக்கக்கூடியது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய பார்வையை நீங்கள் பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறலாம். பார்வை ஏன் குறையுது? அது குறையிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதிகமாக மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, இதனாலையும் கண் பார்வை குறைபாடு ஏற்படும். அடுத்த ஒரு காரணம் என்னென்னா, தூக்கம் குறைவாக இருக்கும் பொழுது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தூக்கம் குறைவாக இருக்கும் பொழுது கண் பார்வை குறைபாடு ஏற்படும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்ல உணவுகளை சாப்பிட்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு கண் பார்வை ஏன் குறையுதுன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த பிரச்சனைகளை, இந்த காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு, ஸோ இந்த காரணங்களை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கண் பார்வை தெளிவாக ஆரம்பிக்கும். அடுத்து கண் உலர்ச்சி இருந்தாலும் ஏற்படும். விட்டமின் ஏ, சிங்க் குறைபாடு, இது ஊட்டச்சத்துக்கள் உணவுகளிலிருந்து நம்ம எடுத்துக்கிறது. இந்த 2 ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் ஏற்படும். அடுத்து பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருந்தால், உடலில் உங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இயங்கவில்லை அப்படின்னாலும் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய நரம்பு பலவீனமாக இருந்தாலும் கண் பார்வை குறைபாடு ஏற்படும். அடுத்து சர்க்கரை நோய் இருந்தால் கூட கண் பார்வை குறைபாடு ஏற்படும். இது எல்லாம் தாங்க உங்களுக்கு கண் பார்வை குறைவதற்கான முக்கியமான காரணங்களாக இருக்குது. கண் மட்டும் தனியாக வேலை செய்யாது, உங்கள் உள்ளங்கால்களும் தான் சேர்ந்து கண் பார்வைக்கு வேலை செய்யுது. ஸோ கண் நரம்பு உள்ளங்கால்களோடு கனெக்ஷன் ஆகி இருக்குது. நாம் ஏன் உள்ளங்காலில் இந்த ஒரு பொருளை தேய்க்க சொல்கிறோம் அப்படின்னா, உள்ளங்கால் தான் கண்களோடு தொடர்பு கொண்டது. ஆயுர்வேதா மற்றும் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய உள்ளங்கால்களில் 6000 நரம்புகள் அந்த இடத்துல தான் முடிச்சுகள் போட்டு 6000 நரம்புகள் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது டைரக்டாகவே உங்களுடைய கண் நரம்புகளுக்கு கனெக்ட் ஆகி இருக்குது. அதனால தான் குழந்தை பிறந்ததுமே கால்களில் எண்ணெய் தடவுறாங்க. பெரியவர்கள் இரவில் கால்களுக்கு எண்ணெய் வைக்கிறாங்க. கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் ரெகுலராக வச்சுக்கிறீங்க. அது எப்படி பண்ணணும், எப்படி தடவணும், ஸோ எத்தனை நாளுக்கு தடவணும், அது என்ன எண்ணெய் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். கால்களில் தடவ வேண்டிய அந்த சின்ன எண்ணெய் என்னன்னா, அதுதாங்க சுத்தமான நாட்டு நெய். இது தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது. சுத்தமான நாட்டு நெய்யை நீங்கள் 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு, நீங்கள் இதை எப்படி தடவணும்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உள்ளங்காலில், அதுவும் நடுப்பகுதியில் அதை தடவிட்டு மெதுவாக நீங்கள் 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் மசாஜ் கொடுத்தா போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தடவை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அப்படி எடுத்து இப்படி தடவிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது.
அதை நீங்கள் தடவி அங்கே நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் மசாஜ் கொடுக்க கொடுக்க அந்த நரம்புகளுக்கு எல்லாமே வந்து கண்ணுக்கு டைரெக்டாக அந்த கனெக்ஷன் போகும்ல. ஸோ நீங்கள் மசாஜ் கொடுக்குறதெல்லாம் இருக்குது உங்களுக்கு வேகமாகவே பார்வை அதிகரிக்கிறது. ஸோ 5 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா நீங்கள் உங்கள் கை அந்த 4 விரலையும் வச்சு அந்த உள்ளங்காலில் அப்படியே வட்ட வடிவில் ரொட்டேட் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருங்க. வட்ட வட்டமாக அப்படியே தேய்ங்க. கீழே மேலே அப்படி தேய்க்க வேணாம், வட்ட வடிவமாக தேய்ங்க. பிறகு நீங்கள் காட்டன் துணியோ இல்லை காட்டன் சாக்ஸோ நீங்கள் போட்டுக்கிறங்க. இது வந்து நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் கூட நீங்கள் செய்யலாம். 5 நிமிஷம் சொன்னீங்களே அதனால 5 நிமிஷம் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அதிக நேரம் செஞ்சாலும் தவறு கிடையாது. ஆனால் 5 நிமிஷத்துக்கு கீழே செய்யாதீங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 10 நாட்கள் செய்யணும். அடுத்து 2வது ரெமெடி பார்க்கலாம். ஸோ இது வந்து இதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. உங்கள் கண் வந்து வலிக்குது, எனக்கு கண் வந்து பெயினாக இருக்குது, கண்ணிலேருந்து நீர் வந்துக்கிட்டே இருக்குது, கண் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னா இந்த 2வது மெத்தட், இந்த ரெமெடியை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து என்ன தேவைன்னா விளக்கெண்ணெய் தேவை. விளக்கெண்ணெய் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, விளக்குக்கு ஊற்றுற எண்ணெயை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்து விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறது வந்து கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெயை தான் நான் சொன்னேன் விளக்கெண்ணெய். ஆமணக்கு எண்ணெய் இந்த கடைகளில் எல்லா கடைகள்லையுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் ஆமணக்கு எண்ணெய்னே கேட்டு வாங்க. ஏன்னா விளக்கெண்ணெய் நம்ம கேட்ட உடனே விளக்குக்கு ஏற்றுற எண்ணெயை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆமணக்கு எண்ணெய் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அது கூட நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கிறலாம். ஸோ இது 2யும் சேர்த்து பண்ணும்போது இது இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும்னா நாட்டு நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு விளக்கெண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2யும் கலந்து உங்களுடைய உள்ளங்கால்களில் நல்லா தடவுங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மசாஜ், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து வேகமாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுவும் வட்ட வடிவில் 4 கை, நம்மளுடைய 4 விரல்கள் இருக்குல்ல, அந்த விரலை வச்சு வட்ட வடிவில் நல்லா மசாஜ் இப்படி நல்லா ஒத்த கையில் கொடுத்தாலும் சரி இல்லை 2 கையிலையும் கொடுத்தாலும் சரி, ஆனால் வந்து நீங்கள் வட்ட வடிவமாக தேய்க்கும் போது தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது எல்லாமே நம்மளுடைய பழங்காலத்து வைத்தியங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த வைத்தியங்கள். இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம், தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி வேலை செய்யும்னா, இது உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகளை போய் இது ஸ்டிமுலேஷன் பண்ணும். அடுத்து உங்கள் உடலில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி கண் உலர்ச்சியை வந்து இது குறைக்க செய்யும். ரத்த ஓட்டம் ஃபுல்லாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி உங்கள் கண்களுக்கும் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் ஐயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க. நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வந்து உங்களுக்கு நல்ல கண் பார்வையை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஒரு 10 நாளைக்கு செய்கிறீங்களா, இது கூட உங்களுடைய உணவில் சில மாற்றங்களை செய்யுங்க. கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு சில உணவுகளை இது கூடவே சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேகமாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கேரட்டு, முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், பாதாம் 2 பாதாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் பால், மஞ்சள். நீங்கள் இந்த உணவுகளை நான் டெய்லி என்னால் எடுக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் பால் டெய்லி நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. மஞ்சள் கலந்த பால் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு இதை நீங்கள் கால்களில் தடவலாம், குடிச்சிட்டு தடவலாம். அப்புறம் நீங்கள் கேரட்டை டெய்லி எடுத்துக்கிடலாம். ஏன்னா கேரட் வந்து பச்சையாகவே நீங்கள் எடுத்துக்கிடலாம். ரொம்ப வயசானவங்க எனக்கு செரிமான பிரச்சனை இருக்குதுன்னா அதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் சாப்பிட முடிஞ்சால் நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுத்துக்கிடலாம். இல்லை பாதாமை டெய்லி நீங்கள் ஊற வச்சு 2 பாதாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவுகள் வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவு தான் நம்ம இப்போ சொன்ன உணவு. இதை நீங்கள் இந்த 10 நாளைக்கு எதையாவது ஒரு உணவையாவது தொடர்ந்து ஒரு 10 டேஸ் வந்து எடுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒன்று மாற்றி கூட எடுங்க. ஆனால் 10 நாளும் நம்ம சொன்ன இந்த உணவுகளில் ஏதாவது ஒரு உணவை தொடர்ந்து 10 நாட்கள் எடுத்துக்கிட்டு இதையும் நைட் டைமில் செஞ்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது கூடவே தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த 10 நாள் இதை செய்யும்போது அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க. நைட்டில் வந்து மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க. சில பேர் படுத்துக்கிட்டே பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
யாருக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னா, கண்ணாடி போடுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எனக்கு இனிமே கண்ணாடி போடவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இத 10 நாள் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க கண்ணாடிய நீங்க தூக்கி கழட்டி போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்த கொடுக்கும். 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, "வருமுன் காப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. கண் மங்கலா தெரியிறவங்க இத நீங்க ட்ரை பண்ணலாம். கண் உளர்ச்சி இருக்கிறவங்க, முக்கியமா கம்ப்யூட்டர்ல வேலை செய்றவங்க, கண்டிப்பா அத நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, நம்ம அதிகமா கம்ப்யூட்டர்ல வேலை செய்றதுனால, உங்களுக்கு ஃப்யூச்சர்ல கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது. அதுக்கு முன்னாடியே இத நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க அதிகமா படிப்பாங்க, எழுதுவாங்க. இதனால கண்கள்ல சில ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அவங்களும் இத நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வைத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வைத்தியம். செலவும் இல்ல. எந்த ஒரு பக்க விளைவும் இல்ல. வெறும் 10 நாட்கள் மட்டுமே நீங்க ட்ரை பண்ணா போதும். உங்களுடைய கண் பார்வையில பல மடங்கு மாற்றங்கள் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.